கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை அனைவரையும் சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ ஒரு வாரம் கூட ஆகலை நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து. அதிகமானவர் என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க. அதற்காக என் கர்த்த தேவாதி தேவனை நான் சுவசரிக்கிறேன். நான் ஒன்றும் ரொம்ப அறிவுள்ளவெல்லாம் கிடையாது, ஒரு பேதை. எந்த ஒரு சூழ்நிலையும் நான் எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணது கிடையாது. நான் ஒரு சாதாரண விசுவாசி தான். ஆனாலும் தேவன் என்னை இந்த நேரத்தில் அதிகமாக என்னை பயன்படுத்த போகிற அவருடைய கிருபைக்காக கோடி நன்றி. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி என்னுடைய சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெபம் என்றால் என்ன. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது, அதுதான் ஜெபம். ஜெபம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுதோம், வேண்டுதல் செய்தோம், மற்றவர்களுக்காக நம்ம அவரிடம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஒரு யுத்த கலன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றையுமே நம்ம ஜெயிக்க முடியாது. தேவன் ஜெபத்தை விரும்புகிறவர். அவர் ஜபிக்கும் போது நம்மளுடைய மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். ஒரு தகப்பன் குழந்தைகிட்ட ஏதாவது நம்மகிட்ட கேட்காதா என்று எதிர்பார்ப்பான். தகப்பனுக்கு பிள்ளைக்கு எது கொடுக்குன்னு தெரியும். ஆனால் பிள்ளை அவன்கிட்ட ஆசையாக கேட்கும்போது அந்த தகப்பன் அதை உடனே வாங்கி கொடுப்பான். நம்ம பிள்ளை கேட்டுட்டு நான் எப்படியாவது கொடுக்கணும். அதே போல் தான் நம்முடைய பரம தகப்பன். அவரிடம் ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்குது. அவர் தான் அந்த உலகத்தை படைத்தவர். எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. நம்ம கேட்கறதுக்கு முன்பே அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம பிள்ளை நம்மை நோக்கி நம்மகிட்ட கேட்காதா என்று அவர் வாஞ்சியோடு காணப்படுகிறார். அதனால் நம்ம ஜெபம் நம்மளுக்கு முக்கியம். ஒரு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நம்ம உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு உலக பிரகாரமாக ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திபாரம் எப்படி முக்கியமோ, அஸ்திபாரம் நம்முடைய இயேசுவானவர் அவரே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மூளைக்கல், அவர் அஸ்திபாரம். வீடு கட்டியாச்சு, ஆனால் வீட்டுக்கு மேலே கூரை போடலைன்னா என்ன ஆகும்? அந்த மழை நேரத்தில் தண்ணி விழுந்துடும், அப்புறம் வெயில் அடிக்கும். அந்த வீட்டில் தங்க முடியுமா? முடியாது. அதே போல் தான் ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஆமாம், நம்ம ஜெபம் இல்லைன்னா அந்த வீட்டில் கூரை இல்லைன்னு அர்த்தம். அது அந்த வீடு இன்னும் முழுமை அடையலைன்னு அர்த்தம். அதான் நம்ம ஜெபம் முக்கியமாக நம்மளுக்கு தேவை. நம்ம ஜெபம் ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையாது, அதில் இருவர் சம்மந்தப்பட்டது. பிதாவாகிய நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் நாம். ஒரு மொபைலில் நம்ம பேசுகிறோம், கேட்கிறோம். அதே போல் தான் ஒரு ஆள்கிட்ட சொன்னோம்னா இன்னொருத்தங்க கேட்பாங்க. அதே போல் தான் நம்முடைய பிதாவாகிய இயேசுவானவர் நம்ம அவர்கிட்ட கேட்போம். அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டால் தானே அவரால் கொடுக்க முடியும். நம்ம கேட்காம இருந்தோம்னா அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம கேட்கும்போது அவர் உடனே கொடுக்குறார். சில காரியங்கள் நமக்கு ஒருவேளை அது நல்லது இல்லாமல் இருக்கலாம், அப்போ கொஞ்சம் தாமதப்படலாம். அதுக்காண்டி தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கல என்று நம்ம சொல்ல முடியாது. ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று நினைத்து நம்ம ஜெபிக்கணும். சும்மா ஏனதானோ என்று நம்ம ஜெபிக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை நம்முடைய பழைய அந்த கடந்த கால எல்லா கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்ம ஒரு நல்ல பழக்கத்தை மேற்கொண்டு யாரிடமும் எந்த கசப்பும் இல்லாதபடி நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு உடனடி பதில் கிடைக்கும். பாருங்கள், யாக்கோபு பாருங்கள், அந்த தேவதூதரோடு ராம் முழுதும் போராடி கர்த்தரிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் அவருக்கு ராம் முழுதும் போராடுறதுனால அவருடைய தொடை நரம்பு சுளுக்கிட்டு என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனாலும் போராடி ஜெயித்து வெற்றி பெற்றுக்கொண்டார். அதே போல தான் எலியாவின் கருத்தான ஜெபம். அவர் மழை வேண்டான்னு சொன்னார், மழை வரல. திருப்பி மழை வேணும்னு சொன்னார், திருப்பி மழை வந்தது. அப்போ ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை பாருங்கள். ஆனால் அந்த ஜெபம் நம்ம அதை நினைக்கிறோமா? சிலவங்க இப்போ எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க,
மற்றவங்களை குறித்து சொல்கிறதுக்கு நான் எனக்கு தகுதி கிடையாது. என்ன கூட செய்யுங்க, நம்ம தனிப்பட்ட நேரத்தில் நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஜெபிக்கலாம், அதிகமான ஜெபம் பண்ணலாம். ஆனால் பொது இடங்களில் ஜெபிக்கும் போது சுருக்கமான ஜெபமாக பண்ணணும். நான் கூட சில நேரங்களில் அதிகமாக ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் இப்பொழுது அனுதினமும் என்னை வழிநடத்தி வருகிறதுனால அவர் கற்றுத்தருகிறார் எனக்கு. நம்ம வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீண்ட ஜெபத்தை விட சுருக்கமான ஜெபம் தான் அவருக்கு பிடித்தமானது. நம்ம அதிக நேரமும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம தனி ஜெபத்தில் நம்ம அதிக நேரம் எடுத்துக்கலாம். பொதுவான இடங்களில் நம்ம சுருக்கமாக ஜெபிக்கும்போது தேவன் அதை விரும்பி கேட்கிறதா இருக்கார். சிலவங்க வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் என்று ஒருவேளை ஜெபிக்கலாம். இவங்க அவ்வளோ அழகாக ஜெபிக்காங்க என்று பாராட்ட வேண்டும் என்று அதை தேவன் விரும்பவில்லை. நம்முடைய ஜெபம் மற்றவங்களை திருப்திப்படுத்துவதாக இருக்கக்கூடாது, தேவனை திருப்திப்படுத்துவதாக இருக்கணும். ஏன்னா தருகிறவர், நம்ம சத்தத்தை செவி கொடுக்கிற தேவன் அவர். அதனால அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம அவருடைய சத்தத்துக்கு நம்ம பேசணும், அவர் பதில் கொடுக்காரு. அதனால தேவனுக்கு தான் அந்த ஜெபம் பிடித்தமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு ஜெபம் பிடிக்கணும் என்று நம்ம அதில் பல விதமான வார்த்தைகளை ஜோடித்து நம்ம ஜெபிக்கக்கூடாது. உண்மையிலே ஜெபம் பண்ணும்போது கருத்தாய் தேவனை மாத்திரம் மனதில் நினைத்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும். அதே போல் ஜெபம் வந்து ஒரு யுத்த போர்க்களம். அந்த யுத்த போர்க்களத்தில் எப்படி போர் வீரர்கள் நம்ம ஜெயத்துக்காக அவங்க போராடுறாங்களோ அதே போல் தான் அந்த யுத்த களம். அந்த யுத்த களத்தில் நம்ம நிற்கும்போது அது வாஞ்சியாகி நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல் வந்து ஜெபம் வந்து ஒரு வீடு பூட்டி கிடக்கு. அந்த வீடு பூட்டி இருக்கும்போது அதுக்கு சாவி தேவை. சாவி இல்லைன்னா அந்த பூட்டை திறக்க முடியாது. அதே போல் தான் நம்மளுக்கு தேவை என்கும்போது தேவனிடத்துல பெறதுக்கு அந்த ஜெபம் என்ற சாவி நமக்கு தேவை. அப்பொழுது அந்த சத்தத்துக்கு உடனே செவி கொடுப்பார். அந்த ஜெபிக்கும்போது தேவன் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவான இடத்துல இருக்க புதையலையும் நம்மளுக்கு தருகிற தேவன். அதனால நீங்கள் என்ன செய்யணும், எப்பொழுதும் கருத்தாய் ஜெபம் பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஜெபம் பண்ணுவது சாத்தானுக்கு பிடிக்காத காரியம். அவன் நம்ம ஜெபிக்கணும்னா என்ன விதத்தில் தூக்கத்தை கொண்டு வருவான். ஜெபிக்கும் போது தான் யாராவது வந்து வீட்டை கதை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். ஜெபம் பண்ணணும் தான் சில நேரங்களில் சில காரியங்களை நினைத்து நம்ம எவ்வளோ நாள் ஜெபிக்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி பிசாசானவன் பலவித போராட்டங்களை கொண்டு வருவான். அவனுக்கு பிடிக்காத ஒன்று ஜெபந்தான். அதனால அவனை வெற்றி பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதே போல் அந்த மார்ட்டின் லூத்தர் ஐயாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஐயா தான் நம்ம ப்ராட்டஸ்டன்ட் சபையை உருவாக்குனவங்க. அந்த மார்ட்டின் லூத்தர் ஐயா வந்து ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்காங்க. அப்போ பிசாசானவன் ஜெபிக்க முடியாதபடி அவரை வந்து தடை பண்ணுதான். அவன் என்ன செய்தான்னா, ஒவ்வொரு பாவங்களையா அவருடைய கடந்த கால பாவங்களை உணர்த்தி கொண்டே இருக்கான். எழுதி எழுதி ஒரு சோறில் எழுதி போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனாலும் இவர் ஜெபிக்கதை விடலை, அதை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவன் திருப்பி திருப்பி போராடிக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல ஒரு சிலுவையை வரைந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எழுதினார். உடனே சாத்தான் வந்து என்ன செய்தான், வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். பார்த்தீங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கும் போது தடையா இருந்தால் இயேசுனுடைய ரத்தத்தை நம்ம நினைக்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாருங்க. சாத்தான் அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அந்த ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வான், அவன் மேலே அக்கினி எரியும். நம்ம ஜெபம் பண்ண 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 அவன் மேலே அக்கினி எரியும். அதனால அவன் என்ன செய்வான், நம்மளுக்கு தடை பண்ணுவான். அதனால நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஜெபம் வந்து நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்படி ஒவ்வொரு ஜெபம் நம்ம பண்ணும்போது, அந்த யோபு பாருங்க, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணும்போது அவனுடைய சிநேகிப்பை தேவன் மாற்றினார். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னேறணும், நம்ம குடும்பம் முன்னேறணும், நம்ம சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும். தன்னை குறித்தே ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது தேவன் அதுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அதே போல் நம்ம ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஊராம்பிள்ளையே ஊட்டி வளர்த்தாதான் தாம்பிள்ளை தன்னால் வளரும் அப்படிம்பாங்க. ஆமாம், மற்றவர்களுக்காக ஜெபித்தால் நம்முடைய தேவைகளை தேவன் நிறைவேற்றுவார். அதே போல் ஜெபம் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஜெபம் பண்ணாதபடி முதல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், முதல்ல துதிக்கணும். அவரை துதிக்கணும். அவர் துதிக்கு பார்க்கிறார், துதியை விரும்புகிறவர். தேவதூதர்களை விட சற்று தான் நம்ம சிறியவங்க. நம்முடைய துதியை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம துதிக்கு அவர் பயப்படுகிற தேவன். அதனால நம்ம என்ன செய்யணும், நல்லா துதிக்கணும். துதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், நன்றி செய்யணும்.
நன்றி செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம விண்ணப்பங்களை அவருக்கு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது தேவன் என்ன செய்வார், நமக்கு இந்த தேவைகளை நிறைவேற்றுவார். எப்பேற்பட்ட மழை போன்ற இதாக இருந்தாலும் சரிதான், பாரமாக இருந்தாலும் சரிதான், வெள்ளம் வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் அதை வெற்றிகரமாய் நமக்கு முடித்து தருவார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் எப்பொழுதும் ஜெபிங்க, ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். தேவன் தந்த அந்த வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுது நம்ம ஜெபிப்போமா? ஜெபம். தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா. இந்த தினம் நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றியப்பா. அடியாளுடைய நாவை நீர் திறக்க பண்ணினீரப்பா. உமக்கு நன்றியப்பா. தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தினீர் ராஜா. உமக்கு நன்றியப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியப்பா. ஜெபத்திற்கு ஆண்டவர் ஊக்கம் கொடுங்கப்பா. அவங்க ஜெபிக்கணும்ப்பா. ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவானவன் ஓட நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அவர்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருடைய வீட்டில் ஏதாவது அப்பா பிரச்சனை இருந்தால், மழை போல வெள்ளம், மழை போல துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும்ப்பா, அது எதிர்த்து ஆண்டவரே அது நம்மை விட்டு ஓடி போகத்தக்க கிருபை கொடுங்கப்பா. மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதே விரும்புகிற தேவனப்பா. ஜெபத்தை விரும்புகிற தேவனப்பா. ஜெபமே செய்யப்பா. இதை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே உடைய கிருபை தயவு ஏசப்பா, உடைய கிருபை எல்லாம் ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாகப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.